நேயர்களே வணக்கம். வெல்கம் டு காஞ்சிபுரம் SM Silks வழங்கும் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். जननी पृथ्वी कामदुःखास्ते जनको देवः सकल दयालु काम्यदत्त दयद्रो जनद श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. அருணகிரி நாதரோட வாழ்க்கை சரித்திரம் எவ்வளவு சுவாரஸ்யமானதோ அந்த அளவுக்கு அவரோட பாடல்கள் அனைத்துமே சுவாரஸ்யமானது. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த வாரமும் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில அருணகிரி நாதரை பத்தி பேச போறார் பிரபல கர்நாடக இசை கலைஞர் திரு நெய்வேலி சந்தானகோபாலன். வணக்கம் நேயர்களே. போன வாரம் திருப்புகழை பற்றி நிறைய பேசினோம், பாடினோம். அந்த எபிசோடில் நெய்வேலி திரு சந்தானகோபாலன் நம்ம கூட இருந்தார். இப்போவும் நம்ம கூட தான் இருக்கார். அருணகிரி நாதரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எங்கே இருந்தார், எங்கே பிறந்தார், எப்படி இருந்தார், அவருடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கை முன்பாதி எப்படி இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. பாடலிலிருந்து இன்டர்னல் எவிடன்ஸ் எடுத்து சொல்லலாம். ஆனால் முருகன் அவருடைய நாவில எழுதினப்புறம் அவருடைய பெருமை உலகளாவிய பெருமை. எல்லோரும் அனைவரும் திருப்புகழ் பாட ஆரம்பித்தோடனே உடனே நேச்சுரலாக ஒன்று வந்துடும் இல்லையோ. அந்த அதுவும் உள்ளூரில் இருக்கிற இன்னொரு கவிஞன் ஒருத்தர் இருந்தான், இன்னொரு உபாசகன் இருந்தான், சம்பந்தாண்டான்னு ஒருத்தன். பண்ணுற காரியம்லாம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படி வச்சுங்களேன். பண்ணினது என்ன காரியம்னா உடனே ராஜாட்ட போய் கொளுத்தி போடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, வத்தி போடுறது, வத்தி வைக்கிறது. அதை பண்ணிட்டார் அழகாக. அவர் கிடைச்ச தமிழை உபாசனை பண்ணாமல் அங்கே போய் சொல்கிறது. இந்த பெரிய முருக பக்தன்கிறாரே அருணகிரி, முருகனை வரவழைக்க முடியுமா, உங்கள் முன்னாடி வரவழைக்க முடியுமா கோவிலில் அப்படின்னோடனே இந்த ராஜா தெய்வத்துக்கு சமானம்ங்கிறனால ராஜா ஏதாவது சொன்னால் கூடிய மட்டும் நிறைவேற்றி வைக்க பாப்பா மகான்கள்லாம். அப்படின்னோடனே இது எந்த ஊர் ராஜா? இது பிரபுட தேவ மகாராஜன். திருவண்ணாமலையில் நடக்கிறது எல்லாமே திருவண்ணாமலை. அவர் இருந்தது திருவண்ணாமலை. திருஞ்சகோட்லேருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார். திருவண்ணாமலைக்கு ஓகே. அந்த திருவண்ணாமலையில் கோவிலில் என்ன ஆயிருக்குனாக்க ஒரு பெரிய கூட்டம், ராஜாக்கள், மந்திரிகள், பக்தர்கள்லாம் கூடியிருக்கா. அருணகிரிநாதரும் சம்பந்தாண்டானும் சேர்ந்து எதிர்க்கு எதிராக. அப்போது சம்பந்தாண்டான் தேவி உபாசகன். அவன் என்ன பண்ணுறான், தேவி மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி அம்பாள்கிட்ட என்ன கட்டளை போட்டுறான்னா, முருகனை நீ மடியில் கட்டி வச்சுக்கோ, விட்டுறாத. அந்த சக்தி அவனுக்கு இருந்திருக்கு. மந்திரம் சொன்னாக்க அந்த சக்தி அவள் கொடுத்தாகணும். அம்பாள் கட்டி வச்சுன்றா. இப்போ வர சொல்லுங்க பார்ப்போங்கிறார். அப்போ இவர் பாட்டு பாடி முருகனை வரவழைத்திருக்கிறார். அந்த பாட்டு நம்ம கேட்டாலே புரியும், எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் வந்தாகணும். என்ன பண்ணார் அவர், முருகா நீ வரணும், ஆடிண்டு வரணும் இங்கே சபைக்கு. எப்படி வரணும்னா உங்கள் அப்பா ஆடணும், உங்கள் அம்மா ஆடணும், உங்கள் மாமா ஆடணும், மாமியார் ஆடணும், தேவர்கள்லாம் ஆடணும். அம்மா ஆட ஆரம்பிச்சோன்னா குழந்தை கீழே இறங்கி வந்துடுமே. அப்படிலாம் பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதை டியூன் பண்ணி மெட்டு அமைச்சவருக்கும் ரொம்ப ஆசையாக என்ன பண்ணியிருக்காரு, ஆனந்த பைரவியில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அம்பாள் ஆனந்தமாக பைரவி ஆடின்னு இருந்தானாக்க அப்போ இறங்கி வர வேண்டியதான. அப்படி அது சந்தம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிம்பிள். தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படி போகுது. அதல்ல சேடனாரட அகிலம் மேருமீதட அபிநக்களித நட அவளோடல்
அதிர வீசி வதடும் விடையிலேருவரட அருகு பூத வேதளமவையட மதுரவணிதனட மலரில் வேதனரட மறுபுவனுளோரட மதிய பனசமாமி யரட நெடிய மாமனரட மயிலுமாடி நீயாடி வரவே அப்படி பாடிவிட்டா. மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேணும், அதல சேடனாராட மேரு மீது ஆட அபின காளிதான் ஆட விடையில் ஏறுவோர் அந்த சிவனாட பூதா அதுக்கு பக்கத்தில் இருக்க பூத வேதாளங்களும் ஆட. யாரும் பிடிச்சி வச்சுக்க கூடாது முருகனை. மதுர வாணி தானாட மலரில் வேதனான பிரம்மனாட வனச மாமியாராட லக்ஷ்மி நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேணும். எல்லாரையும் ஆட வச்சுட்டார். இதை கேட்போர் உள்ளமும் ஆடுகின்றது. அப்பேற்பட்ட ஒரு அகச்சான்றுன்னு சொல்றா இல்லையா, அகச்சான்று இது நடந்திருக்குங்கிறதுக்கு இந்த பாட்டில் இருக்கு. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில அப்ப அதோட விடல சம்பந்தாண்டான். அவரை என்ன சிரமப்படுத்தணுமோ எல்லாம் பண்ணிட்டான். சரி இது நடந்துருத்தோம்னா கடைசியில வருது பிரபுட தேவ மகாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே. மகாராஜன் உளமுமாட நீ வரணும் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. கொஞ்ச நாள் கேப் விட்டான். இல்ல அப்ப முருகன் ஆடி வந்தார். வராம எப்படி இருப்பார்? பக்தனுக்காக இறங்கி வரக்கூடிய பெருமாள் தானே. வந்து இறங்கியே வந்திருக்கார். மனசு இறங்கி கீழே இறங்கி வந்திருக்கார். அவனுக்கு அந்த பொறாமை தீங்கிறது எவ்வளவு கொடுமைதுன்னு பாருங்க. இவருக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு அப்புறம் எப்படி கதை கட்டி விட்டாங்க. இவருக்கு எல்லா சக்தியும் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துன்னு வர சொல்லுங்க. ஓ, இந்த ராஜாக்களும் இந்த மாதிரியே கேட்கறதுக்குன்னே இருப்பா. அது எப்படி சொல்லுவான்னு தெரியல. அது பெரிய உத்தி. ராஜா கேட்குற மாதிரி. உடனே அருணகிரிநாதர் ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்றார், கூடு விட்டு கூடு பாயும் வித்தையெல்லாம் வழக்குது. அஷ்டமா சித்தியும் கை கூடினது இல்லையா. உடனே என்ன பண்றார், இந்த சரீரத்தை ஒரு மரப்பொந்தில் வச்சுட்டு ஒரு கிளி ரூபத்துல போறார். போய் அங்கேருந்து புஷ்பம் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த உடலே அவன் எரிச்சுட்டான். அதுக்கு தானே காத்துட்டு இருந்தான். அதனால்தான் இன்னைக்கும் அம்பாள் கையில இருக்கக்கூடிய கிளியானது அருணகிரி நாதர் அப்படிங்கிற ஐதீகம். நின்னு ஜூடவ சுபகினி அப்படிங்கிறா இல்லையா. கரம்பு சிலுக்க பகினி தன்னோட தங்கையோட கையில் இருக்கிற கிளி வந்து அருணகிரிநாதர் அப்படின்னு ஒரு ஐதீகம். அந்த கந்தர் அனுபூதிங்கிறத வந்து கிளி ரூபத்துல இருந்து அவர் பாடினார் அப்படிங்கிறதுலாம். அப்போ கந்தர் அனுபூதிங்கிறது இன்னொரு திருப்புகழ் செட் ஆஃப் காம்போசிஷன்ஸ். அருணகிரிநாதர் பண்ணதுல 1000 சொச்சம் திருப்புகழ், கந்தர் அனுபூதி அது ஒரு 51 பாடல், கந்தர் அலங்காரம் 101, அப்புறம் வந்து வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம்னு திருவகுப்பு, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு. ஒன்னொன்னு அதுக்கு அப்புறம் இன்னும் கந்தர் அந்தாதின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. கந்தர் அந்தாதி பாடினதுக்கு ஒரு கதை இருக்கு. வில்லிப்புத்தூர் ஆழ்வார் என்ன பண்ணுவாரா, தமிழ் வித்வான்களை பார்த்தா தமிழ் வாதுக்கு அழைப்பார். தோற்றுட்டாக்க கையில் ஒரு கொரடா மாதிரி வச்சிருப்பாராம். அது பேர் என்ன, கட்டிங் பிளேயர் மாதிரி. காதை அறுத்துன்னு போயிடுவார். இப்படி நிறைய பேரோட காதை அறுத்து இருக்கார். அருணகிரிநாதர்கிட்ட வந்தார். இவர் வந்து ஒரு பாட்டு பாடினார். அது வந்து திதத்த இப்படியே வரும். வெறும் தாவை வச்சுட்டே நம்ம தத்தாதி அப்படின்னு சொன்னாலே எப்படி இருக்கும், ஏதோ ஜதி மாதிரி இருக்கும். அதை சொன்னோன்னா அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல அவருக்கு. கொரடாவை அவர் கையில் கொடுத்துட்றாரு, என்னோட காதை எடுத்துருங்கன்னு. அதெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு வரல, நீங்க மத்தவா இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு மன்னிச்சு அனுப்புறேன். காது அப்படின்னு. ஆமாம், காது அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு கந்தர் அந்தாதின்னு அதில் வரும். மைத்ரீம் பஜத அகிலகு ஜேத்லி. மைத்ரீம் பஜத அகிலகு ஜேத்லி. ஆனால் திருப்புகழ் பாடினோடனே மிருதங்க வித்வான்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு டியூப்லைட் மலர்ச்சி, ஒரு மலர்ச்சி. ஆஹா அப்படின்னு நமக்கு வேலை கொடுக்குறாரு. திருப்பியும் வந்து ஆயுதாளமும் விசுச்சாப்பும் நல்லா இருந்தால் கூட புதுசாக ஒன்று வந்தோன்னு ஒரு அழகு இருக்கு இல்லையா.
ஆனால் அது புதுசாக வர்றது கொஞ்சம் கடைசியில் வருதே. அதாவது இதெல்லாம் வாசித்து முடிச்சோன்னு தானே அவளுக்கு ஒரு அலுப்பு தட்டுற சமயத்தில் தானே கொடுக்கணும். ஒரு சாப்பாட்டில் கடைசியாக டெசர்ட் மாதிரி. டெசர்ட். இந்த கந்தர் அனுபூதி இதெல்லாம் கச்சேரியில் ரொம்ப பாடுறது இல்லையோ? கந்தர் அனுபூதி வந்து விருத்தமாக பாடுவாள். ஏன்னா உங்களுக்கு அனுபூதி நிலைமையிலிருந்து அவர் பாடியிருக்கார். பாதி விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்ன சொல்லுவார்னாக்கா, சிலதெல்லாம் தான் அந்த விருத்தமாக பாடுறதுக்கு லலிதமான பதங்கள் இருக்கும். இன்னொன்று கருத்து கூட எடுத்தேன்னாக்கா, இந்த வாழ்க்கையை வெறுத்தல்ங்கிறது நிறையா இருக்கிறதுனால ஸோ அந்த கச்சேரி வந்தாலும் அவ்வளோ தூரம் வராது. ஆனால் இதே கந்தர் அனுபூதி எங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் டெய்லி பாராயணம் நாங்கள் பண்ணுறோம். டெய்லி அந்த அனுபூதிங்கிறது விசேஷமான ஒரு, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மணி மந்திரம் ஔஷதம்னு, ஒரு வியாதியோ ஏதாவது ஒரு வருத்தமோ இருந்தால் தீர்த்துக்கிறதுக்கு 3 விதம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரத்தில். மணினாக்க இந்த நவரத்னங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணுறது. அப்புறம் மந்திரம் ஔஷதம். இதில் வந்து இந்த மந்திரமே ஔஷதமாக இருக்குது. அந்த கந்தர் அனுபூதியை சொல்லி மந்திரிச்சு எந்த வியாதியும் போக்க முடியும் அப்படிங்கிறது இட் ஹாஸ் பீன் ப்ரூவன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இப்போ தாளத்தில் பாடலாம். நானே இப்போ ஒரு ஹம்சத்வனியில் பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக பாடலாம். நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சுல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகரகாணி பதம் பணிவ அப்படி பாடிட்டு போயிருக்கலாம் ஃபுல்லா. 51 51 ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படி பாடலாம். நம்ம சௌரியத்துக்கு உங்களுக்கு தோன்றபடி மனோதர்மமாக ராகம் எடுத்து பாடலாம். அது ஆதி காலத்தில் வரும். நீங்கள் எதில் பாடுவேன்? நான் வந்து அதில் பாராயணமாக பண்ணுறது. பாடுறது பாடுறது. சப்போஸ் நீங்கள் விருத்தமாக பாடுறது பேஷா பாடலாம். அதாவது இப்போ பாருங்க, ஆதாரமிலே நருளை பெறவே நிதான் ஒரு சற்றும் நீந்திலையே பல ஆதாரோ இலே நிதான் ஒரு சற்றும் நீந்திலையே வேதாகம ஞான வினோத மனோதித வேதாகம ஞான மனோதித சுரலோக சிகமணிய சுரலோக சிகமணியே நான் எதுக்குமே எனக்கு ஆதாரம் இல்லையே, எனக்கு பேஸ்லெஸ்ஸாக நான் இருந்துட்டு இருக்கேன்ப்பா. ஆதாரம் இல்லைன்னு அருளை பெறவே எனக்கு என்ன இருக்குது, உன்னோட அருளை நான் கேட்கறதுக்கு என்ன இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் குறியை குறியாது குறித்தெரியும் நெறியை தனிவேல் நிகழ்த்திடுங்கிறார். அதாவது ரொம்ப விசேஷங்கள், ரொம்ப டீப்பாக போனது. நான் வந்து 10 வயசில் இதை பாடம் பண்ணுறேன், இப்போ தான் எனக்கு அர்த்தமே புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துங்க. அனுபூதி நிலைமை இதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கார். ஸோ இதுக்கு ஒரு மருத்துவ வேல்யூ இருக்குது. அர்த்தம் தெரியாமல் படித்தாலும் அவருடைய பாட்டுகளுக்கு அவர் ஏதாவது முத்திரை போட்டிருக்காரு. அந்த பெருமாளே வந்தால் அவருடைய முத்திரைன்னு சொல்லிக்கலாமா? கூடிய மட்டும் வந்துடும். எல்லா கீர்த்தனத்தையும் எல்லா திருப்புகளையும் வராது. பட் பெருமாளையும் வந்ததுன்னா இவர் தான். இந்த சந்தத்தை பார்த்தாலே வேறு யார் போட முடியும். அப்புறம் வந்து சாதுராம் சுவாமிகள் அவர் வந்து திருப்புகழ் மாதிரியே குரு புகழ்லாம் போட்டிருக்கார். குரு புகழ்னு ஒருத்தர் போட்டிருக்கார். அந்த மாதிரி எல்லாம் பண்ணவா இருக்கா. இப்போது சில இடம் இது பாருங்க, திருப்புகழ்னா அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி வரும்னா, ஒரு 8 லைன்னாக்க 4வது லைனில் ஒரு வேண்டுகோள் இருக்கும், ஒரு விண்ணப்பம். எனக்கு இதை கொடு, முக்தியை கொடு, இல்லை நல்ல புத்தியை கொடு, இப்படின்னு ஒன்று வரும். ஸோ இந்த திருப்புகழ் பாராயணத்தோட முறை எப்படி வச்சுருக்காங்கன்னா, முழுக்க பாடிட்டு அந்த 4வது லைனில் இருக்கிற அந்த விண்ணப்பத்தை முடிக்கணும்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பாடி காட்டுறேன். கலனிட தணுகதே காசினியில் பிறவதே கலனிட தணுகதே காசினியில் பிறவதே கலனிட தணுகதே காசினியில் பிறவதே கலனிட தணுகதே காசினியில் பிறவதே கலனிட தணுகதே
லலித தணுகதே மாலையனு கரியனே மாலையனு கரியனே மாலையனு கரியனே மாலையனு கரியனே மாதவரி பிரியனே மாலையனு கரியனே மாதவரி பிரியனே மாலையனு கரியனே மாதவரி பிரியனே நாலு வரை பொருளானே நாலு மறை பொருளனே நாலு மறை பொருளனே நாககிரி பெருமளே தேனமுதை தருவாயே நாககிரி பெருமாளே. அதான் தேனமுதை தருவாயே நாககிரி பெருமாள். அப்படி முடிக்கணும், ஞாபகம் இருக்கணும். அதுக்குதான் புத்தகத்தெல்லாம் கடைசியில் அது அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். கேட்கறதுக்கெல்லாம் மறக்காது. ஆமாம்மா, அது ஞாபகம் வச்சுப்பா. ஆமா, அதாவது சுவாமிகிட்ட கேட்கறது. ஆமா, இது விண்ணப்பத்தை மறக்க மாட்டாளே, மறக்க மாட்டான். ஏன்னா எதுக்காக உன்னை புகழறேன், திருப்புகழா எதுக்கு பாடுறேன், இது விஷயங்கள்லாம் எனக்கு கொடு. தேன் அமுதை தருவாயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல இப்போ கச்சேரியில பாடும்போதும் நிரவல் ஸ்வரம் பாடலாம். ஆமா, அதாவது திருப்புகழை வித்வான்கள் பாடும்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே தோடி கண்ணன் ஒருத்தர் இருந்தார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லா வித்வான்களும் அவர் பண்ணின மெட்டை வந்து திருப்புகழை என்ன பண்ணிட்டார், பல்லவி அனுபல்லவி சரண ரூபத்தில் பண்ணவர் அவர் தான். ஓ, இப்போ நான் பாடினது கீர்த்தனை மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் தோணுது. ஆமா, இப்படி பாடப்படாது. ஒரிஜினலாக பார்த்தேன்னா அப்படியே சந்தம் பிரகாரம் அப்படியே போயிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணேன், காலில் எடுத்தனுக்காதே அனுபல்லவி மாதிரி கொடுத்துட்டோ அங்கங்கே நிறுத்திட்டோ, அப்போ தான் அவருக்கு சங்கதிகள் மெத்தட் கொடுத்தா தான் அவரும் டெவலப் பண்ணுறார். ஸோ இப்போ இது வந்து மலையனு கரியானே மலையனு கரியானே மதவரி பிரியானே மலையனு கரியானே. அப்படி இது மாதிரி எப்படி நிஜ முல வேளை, அவ்வளோதான். தியாகராஜசுவாமிக்கு இருந்த பாட்டு போட்டார். ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஸ்வரமும் போடலாம், ஸ்வரமும் பாடலாம், நிரவல் ஸ்வரம் ராகம். மகசரிக மலையனு கரியனே தப மகரி கத சரிக மலையனு கரியனே பத தப மகரி கபத பதரி சரி தப மகரி சரிக மலையனு. அப்படி பாடலாம். தரி சரி தபத பமகரி கட்டி சரி தசத் சரி கமலயனு கதா சரி கம பல அந்த மாதிரி. அப்போ ஒரு 10 திருப்புகழை வச்சுட்டு ஒரு கச்சேரி பண்ணலாமா? பிரமாதமா பண்ணலாம். அந்த காலத்தில் பண்ணிட்டே இருந்திருக்கா. ஆலத்தூர் பிரதர்ஸ் பிரமாதமா பாடினது ரெக்கார்டிங் இருக்கு. எங்க வடபழனி திருப்புகழ் சபையில பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்து திருப்புகழ் பாட வைக்கணுங்கிறதுக்காகவே அந்த சபையை ஆரம்பிச்சது. பிருந்தாம்மா, லால்குடி சார், ஸ்பென்சர் வேணுகோபால் சார், தஞ்சாவூர் சங்கரை எல்லாம் சேர்த்து ஆரம்பிச்சதுல டி.கே. பட்டம்மாள், உங்க குருநாதர் வருஷம் பாடுவார். டி.கே. ஜெயராமன் சார் ரொம்ப ஆசையா வந்து பாடுவார். மதுரை சோமு, பாடாத வித்வான்கள் எங்க குருநாதர் சேஷகோபால் சார் எல்லாம் திருப்புகழ் மட்டும்தான் பாடுவார். வேற எந்த பாட்டு பாடும்? வேற இந்த ஃபார்மேட்ல ராகம் ராகத்துக்கு பதிலாக விருத்தம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ராகத்தை ஆரம்பிச்சுட்டு நடுவில் சரியான ஒரு பாயிண்ட் வரும்போது அப்படியே விருத்தத்தை எடுத்து கொடுக்கலாம். இல்லையா விருத்தத்தை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மனசு லயிச்சோன்னு ராக ஆலாபனே கொடுக்கலாம். எப்படி வேணா கொடுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஸ்கோப் உள்ளது. இது தனி சார். இது ఒక సామ్రాజ్యం చేస్తునేను రామకథ பற்றி பாடினார் தியாகராஜ சுவாமி. இந்த திருப்புகழே ஒரு சாம்ராஜ்யம், சந்தேகமே கிடையாது. வாக்கு அந்த குண்டலினி நிலைமையில இருந்து போட்டது. இல்லைன்னா இப்படி வருமா? இப்போ பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குகபூர்வ பশ্চিம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் இப்படி போட முடியுமா?
உள்ளே பூந்து பார்த்தேன்னா அர்த்தபாவம். என்ன சொல்கிறார்? பூர்வ பশ্চিம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்து உலகில் தரிசித்த அனுக்கிரக மறவேனே. அந்த அனுக்கிரகத்தை மறக்க மாட்டேன், நன்றி மறக்காதே. அதுதான் மெயின் அவருடைய தத்துவமே, நன்றி மறக்க மாட்டேன். அவருடைய பாஷையில நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. அருணகிரிநாதர் தமிழுக்கு இனிமே அவருக்கு மிஞ்சி யாரும் கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் தமிழ் எப்போ செறிவடையும், எப்போது என்ரிச் ஆகுங்கிறது அவருடைய கருத்தை நம்ம எடுத்துக்கணும். வடமொழி சம்ஸ்கிருதத்தையும் பல மொழிகள்லேருந்து நல்ல சொற்களையும் எடுத்துட்டாதான் ஒரு மொழி செறிவடையுங்கிறது ஒரு தீர்மானமானவர் அவர். இங்கே பாருங்க, ஒரு கந்தர் அலங்காரத்தில் ஒன்று கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, சிகராத்ரி, இது நீங்கள் தமிழா சம்ஸ்கிருதமாக நீங்கள் சொல்லிட்டே வாங்க. சிகராத்ரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழார் பகர ஆர்வம் செந்தமிழால் இந்த விஷயங்களெல்லாம் சேவல் மயிலை பற்றி பாடுறதுக்கு எனக்கு ஆர்வத்தை கொடு முருகா. இது 1.25 வரி. செந்தமிழால் பாடுறதுக்கு எனக்கு பகர ஆர்வம் ஈனோன்னு அதுக்கப்புறம் என்ன வரணும் பாருங்க. பணி பாச சங்கிராம பணாம குட்ட நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமாரா குஹராட்சச பட்ச பிட்சோப தீர குணத்துங்கனே. இதுலேருந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். தமிழும் வடமொழியும் ஒன்று தான். அதை கலந்து மணிப்பிரவாளமாக கொடுக்கும்போது தான் அதுக்கு அழகு வருது. அப்போ தான் அது இசைக்கு உகந்த மொழியாகிறது, இறைவனுக்கும் உகந்த மொழியாகிறதுங்கிறது அருணகிரிநாதருடைய அவதாரத்துலேருந்து நமக்கு ப்ரூவ் ஆகிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம்ல 5 தமிழ் வடமொழி இருக்குது. அகரம், ஆதி, பகவன், உலகுங்கிறது லோகத்துலேருந்து வந்திருக்கு. அப்புறம் தேவாரம் எது எடுத்துட்டாலும் தமிழ் இது கழகத்தமிழ் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி சொற்கள் வடமொழியிலேருந்து எடுத்துனது தான். ஸோ அதனால் நிறையா வாங்கிக்க தான் சார் நமக்கு ஒரு பலம். அறிவுக்கு அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தாங்கிற அறிவுக்கு அடைக்குந்தாள் போடக்கூடாதுங்கிறது அருணகிரிநாதருடைய மெசேஜ்னு வச்சுக்கலாம். मैत्रीं भजत अखिल कृजेति मैत्रीं भजत अखिल कृजेति. இப்போ நம்ம ஒரு அழகான திருப்புகழை கேட்டு ரசிக்க போறோம். நிறைமறை முகமெனு ஒளியாலே, நிறைமறை முகமெனு ஒளியாலே, நிறுவிழி கணையனும் நிகராலே, நிறைமறை முகமெனு ஒளியாலே, நிறுவிழி கணையனும் நிகராலே, நிறைமறை முகமெனு ஒளியாலே, நிறுவிழி கணையனும் நிகராலே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உனதிர வடியில் அருளாயே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உனதிர வடியில் அருளாயே, உறவுகள் மடவர்கள் உறவாமோ, உனதிர வடியில் அருளாயே, மறைவயலரு திருமருகோனே, மறைவயலரு திருமருகோனே, மறைவயலரு திருமருகோனே, மறைவயலரு திருமருகோனே, மறுவலர சுரர்கள் புனகாலா, மறைவயலரு திருமருகோனே, மறுவலர சுரர்கள் புனகாலா, குரமகதானே மனமருளோனே, குரமகதானே மனமருளோனே, குரமகதானே மனமருளோனே, குரமகதானே மனமருளோனே, குரமகதானே மனமருளோனே, குருமலை மருவிய பெருமாளே, குரமகதானே மனமருளோனே, குருமலை